மலரின் காலக்குரலை கேட்க காணொலி வாயிலாக உங்களை வரவேற்கிறேன். சுமார் 7000 வருடங்களுக்கு முன் பிறந்த ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்ற தர்க்கம் இன்று வரை தொடர்கிறது. ராவணனின் வாழ்க்கையில் அறியப்படாத பகுதிகள் இன்னமும் மீதி இருப்பது போல் பலர் அதற்கான தேடலில் இன்னமும் இருக்கின்றனர். அந்த வகையில் விடையை அறுதியிட்டு கூற முடியாத வினாவுக்குரிய ராவணன் நல்லவனா இல்லை கெட்டவனா? ராமனிடமிருந்து சீதையை கவர்ந்து சென்றான் என்பதே ராவணன் மீதுள்ள பொதுவான குற்றச்சாட்டு. இதுவே அவனது தீய குணத்திற்கு போதுமான சான்று என கூறுபவர்கள் பலர். ரிஷிகள் முனிவர்கள் நடத்திய வேள்விகளை தாடகை மாரீசன் போன்ற தனது ராட்சத வர்க்கத்தார் மூலம் அளித்தவன். அவன் பெயரை கேட்டாலே தேவ கந்தர்வ கிண்ணறர்கள் நடுங்குவார்கள். அந்த அளவுக்கு 3 லோகங்களையும் கதறடித்தவன். குசத்வஜன் மகள் வேதவதியின் கூந்தலை மோகம் கொண்டு தொட்டு அவளை தீக்குளித்து உயிர்விடத் தூண்டியவன். புஞ்சிகஸ்தலை என்ற அப்சரஸ் பிரம்மாவை வணங்க பிரம்மலோகம் சென்று கொண்டிருந்த பொழுது அவள் மீது மோகம் கொண்டு அவளை மானவங்கப்படுத்தியதனால் பிரம்மா கோபம் கொண்டு, இந்த கணம் முதல் பெண்களை பலாத்காரம் செய்தால் உன் தலை 1000 துண்டுகளாக வெடித்துவிடும் என்னும் சாபத்தை பெற்றவன் என்றெல்லாம் இராமாயணத்தை நன்கு படித்தவர்கள் அவன் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். ராமனை சாதாரணமாக எண்ணாதே, ராமனுடன் விரோதிப்பதில் பிரயோசனமில்லை என்ற விபீஷணன் அறிவுரையையோ, ஒரு காரியத்தை செய்யும் முன் அதனால் நன்மை உண்டாகுமா தீமை விளையுமா என்று ஆராயாமல் எதையும் செய்யாதீர்கள் என்னும் கும்பகர்ணனின் பேச்சையோ கேளாமல் தனக்கு மட்டுமல்ல தன் அரக்கர்குலம் முழுமைக்குமே தவறழைத்து விட்டானோ என்ற எண்ணத்தை எவராலும் தட்டி கழித்து விட முடியாது. மேற்கூறியவை மூலம் இவைதான் அவன் செய்த குற்றங்கள் தவறுகள் என்றால் நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. அது ராவணன் ஒரு அரக்கன், அதிலும் அரக்கர் குலத்து மன்னன். பிறப்பால் தந்தை வழியில் சாத்வீகத்தையும் தாய் வழியில் அரக்கத்தனத்தையும் சத்திரியனாக அடங்க மறுத்து பெருமை கொள்ளும் கலவையவன். மற்றைய சாதாரண மனிதர்களைப் போலல்ல, அவன் வித்தியாசமானவன். தன் குறைகளை உணர முடியாத அளவுக்கு தன் மீது நம்பிக்கை வைத்திருந்தவன். எனவேதான் என்னை 2ஆக பிளந்தாலும் ஒருவருக்கும் தலை வணங்க மாட்டேன் என்று வெளிப்படையாகவே கூறினான். ராவணனை ஒரு கொடூர அரக்கனாக 10 தலைகளுடனும் 20 கைகளுடனும் இராமாயணம் ஏன் வர்ணிக்கிறது? சீதையால் ஆரியபுத்திரனே என்று அழைக்கப்படும் ஆரிய ராமனின் மனைவியான அவளை ஒரு அரக்கர் குலத்தவனான ராவணன் கவர்ந்து வந்ததுதான் காரணம் என்பதில் ஆச்சரியமில்லை. ஆனால் ஏன் கவர்ந்தான் என்பதற்கான காரணம் இராமாயணத்திலேயே இருக்கிறது. சூர்ப்பனகையை அங்ககீனப்படுத்தியதனாலேயே ராவணன் சீதையை கவர்ந்தான் என்பதை வால்மீகி ராமாயணமே மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறது. தண்டகாரண்யத்தில் லட்சுமணனால் சூர்ப்பனகையின் காதுகளும் மூக்கும் வாளால் அறியப்பட்டதனால் ஏற்பட்ட சண்டையில் ராவணனின் சகோதரர்களான கரன், தூஷணன், சேனாதிபதி திருசரஸ் ஆகியோர் கொல்லப்பட்டனர் என்பதை கூறிய அகம்பனன் என்னும் வீரனே முதலில் சீதையின் அழகை வர்ணிக்கிறான். மன்னா, சீதை அழகானவள், சர்வ அங்க லட்சணங்களும் கொண்டவள். தேவ கந்தர்வ உலகங்களில் கூட அவளைப் போல அழகி கிடையாது. அவளுக்கு நிகர் அவளே என கூறியதோடு இல்லாது ராமனிடமிருந்து அவளை பிரித்து விட்டால் அதுவே ராமனுக்குரிய தண்டனையாகிவிடும் என்று ஆலோசனையும் கூறினான். ராவணனுக்கும் அந்த யோசனை சரியென தோன்றவே இந்தியாவில் இருக்கும் மாரீசனிடம் சென்று சீதையை கவர்ந்து செல்லப் போகிறேன் என கூறியபோது மாரீசன் தகுந்த ஆலோசனைகளை கூறி அவன் முயற்சியை தடுத்துவிடவே ராவணன் இலங்கைக்கு திரும்பிச் சென்றான். ஆனால் அழுத கண்களோடும் அவலட்சணமான உருவத்தோடும் தன் தங்கையை அரச சபையில் கண்டதும் கொதித்தெழுந்து எவர் சொல்லையும் கேளாது சீதையை கவர்ந்து வரச் சென்றான். எனவே ராவணன் சீதை மேல் ஆசை கொண்டு அவளை கடத்த எண்ணியிருந்தால் சீதையைப் போல் அழகி கிடையாது என்று அகம்பனன் கூறிய போதே கடத்தியிருக்க வேண்டும். அவன் அப்படி செய்யவில்லை. மாரீசன் அறிவுரை கேட்டு இலங்கை திரும்பிய பின்னர் தன் பாசத்துக்குரிய தங்கையின் பரிதாபமான உருவமே அவனை இச்செயலை செய்ய தூண்டியது என்பது இங்கு நிரூபணமாகிறது. இதனையே பிலிப்பைன்ஸ் இராமாயணமும் பழிவாங்கவே கடத்தினான் என அவன் சார்பாகவே பேசுகிறது.
உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என ராமனிடம் கூறிய சூர்ப்பனகை சீதையை சுட்டிக்காட்டி, இந்த திருமணத்திற்கு தடையாக இருப்பது இவள் என்றால் இவளை தின்று விடுகிறேன் என்றாள். இதனை கண்டு சீதை மிகவும் பயந்து விட்டதைக் கண்ட ராமன் சூர்ப்பனகையை அங்கீகரப்படுத்துமாறு கூறினான். அண்ணன் சொல் கேட்ட லட்சுமணன் உடனே ராமன் சொல்லை நிறைவேற்றினான் என வால்மீகி ராமாயணம் கூறுகிறது. எனவே ராமலட்சுமணர்கள் செய்த காரியம் சரியென்றால் தன் தங்கைக்கு ஏற்பட்ட துயரத்திற்கும் அவமானத்திற்கும் ராவணன் தமிழர்களின் போர் மரபுப்படி சீதையை கடத்தியது சரியென்றாகிவிடுகிறது. அங்கத்தை அறிவது ஆரிய தர்மம் என்றால் கடத்தி வருவது அரக்கர் தர்மம் என ராவணன் நினைத்திருக்கலாம் அல்லவா? ஆனால் சீதையை கடத்தி வந்தபோதும் அவளை கண்ணியமாகவே நடத்தினான் என்பதனை யாரும் மறுத்துவிட முடியாது. ராவணன் மிகவும் புத்திசாலியான அரசன். சீதையை கவர்ந்ததனாலேயே கெட்டவனாகிவிட்டான். மேலும் ராவணனும் அவன் இனத்தவர்களும் இயற்கையை பாதுகாப்பவர்கள் என்பதனால் காட்டில் நடந்த வேள்விகளை தடுத்தார்கள். அது அவர்கள் கடமை. ராவணன் ராட்சதர்களின் இரட்சகன். 4 வேதங்களையும் கற்றவன். சாம வேதத்தில் நிபுணன். சிறந்த சிவபக்தன். தினமும் மணலால் சிவலிங்கம் செய்து பூஜித்த பின்னரே தன் அன்றாட கடமைகளை செய்யத் தொடங்குபவன். அவன் எதிரிகளுக்குத்தான் எவனே அன்றி தன் நாட்டு மக்களுக்கல்ல. அவன் அவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தான். அவனது ஆட்சியில் அரக்கர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்களது சுதந்திரத்திற்கு அவன் ஒருபோதும் கட்டுப்பாடுகள் விதித்ததில்லை. ராமராவண யுத்த சமயத்தில் இரவு வேளையிலும் யுத்தம் நடந்தது. அவ்வேளை ராட்சதர்களின் உடலில் இருந்த பொன்னாபரணங்கள் பாம்புகள் நெளிவதைப் போல் மின்னின எனவும் வானரர்களுக்கு ராட்சதர்களை அடையாளங்காண உதவியது எனவும் ராமாயணம் கூறுகிறது. அந்த அளவுக்கு இலங்கை நகர மக்களை செல்வந்தர்களாக ராவணன் வைத்திருந்திருக்கிறான். அவன் நகரமே தங்கம், பவளம், வெள்ளியால் ஜொலித்ததைக் கண்டு ராமனே ஆச்சரியப்பட்டான். யுத்தகலத்திற்கு வந்த ராவணனை கண்ட ராமன், என்ன பிரகாசம்! மதிய வேளையில் பிரகாசிக்கும் சூரியனை எவ்வாறு பார்க்க முடியாதோ அதுபோல ராவணனை பார்க்க கண் கூசுகிறது. இவனது தேகம் ஒளியால் சூழப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது எனக் கூறியதிலிருந்தே ராவணன் மிகவும் நல்லவன் என்றல்லவா எண்ண தோன்றுகிறது. ஒளிவட்டம் என்பது தெய்வீகத்தன்மையை குறிப்பதல்லவா? சிறுவர்களையும் கிழவர்களையும் தவிர ஏனையோர் மடிந்தார் என ராவணன் கும்பகர்ணனிடம் கூறியதிலிருந்து இவர்களையெல்லாம் யுத்தத்திற்கு அனுப்பாது யுத்த தர்மத்தை கடைப்பிடித்தான் என்பதை உணர முடிகிறது. இவ்வளவு காலமும் யாரெல்லாம் வெல்லப்பட முடியாதவர்கள் என ராவணன் நினைத்தானோ அவர்கள் ஒவ்வொருவராய் இறப்பதைக் கண்டு மனம் வருந்தினான். தம் உறவினர்களை போரில் இழந்து நாட்டு மக்கள் அலறி துடித்து அழுவதைக் கண்டு துயரற்ற போதிலும் ஒரு சத்திரியன் என்ற வகையில் தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பாத பிடிவாதம் அவனிடம் இருந்தது. அந்த பிடிவாதத்தாலேயே சாவை தேடிக்கொண்டதைக் கண்ட விபீஷணன் ராமனிடம் தன் தமையன் உடலை காண்பித்து, இவன் மகாவீரன், எண்ணற்ற தானங்களைச் செய்தவன், குருவையும் தேவதைகளையும் வணங்கியவன், தனது குடும்ப அங்கத்தவர்களை பராமரித்தவன், நண்பர்களுக்கு ஏராளமான தானங்களை அளித்து சுகமாக வாழ வைத்தவன், அக்கினி யாகங்களும் தவமும் செய்தவன் என கூறி புலம்பினான். எத்தனையோ அரக்கர்களை கொன்ற ராமன் எவர் பொருட்டும் தோஷம் பார்த்ததில்லை. அப்படி இருக்க ராவணனை கொன்றதனால் தனக்கு பாவம் ஏற்படும் என்று எண்ணி சிவலிங்கம் அமைத்து பூஜை செய்ததேன்? ராவணனை கொன்றதன் மூலம் பாவம் செய்து விட்டதாக நினைத்து விட்டானா? எனவே ராவணனை ராமன் அழித்ததனாலேயே வலுவான கதாநாயகன் ஆக்கப்பட்டிருக்கிறான். எத்தனையோ திறமைகள் இருந்தும் அவனை சீதையின் காதலுக்கு ஏங்கியவனாகவே ராமாயணம் காட்டியிருக்கிறது. அதனால்தான் உலகத்தின் பார்வையில் கெட்டவனாகிவிட்டான். ராமாயணத்தின் உண்மையான கதாநாயகன் ராவணன். அவனுக்கு 10 தலைகளோ 20 கைகளோ இல்லை. அவன் புத்திசாலி, மிகவும் படித்த இளைஞன், மிகவும் அழகானவன் என லாவோஸ் ராமாயணம் அவனை புகழவே செய்கிறது. தன் புஜபலத்தின் மீதும் புத்திபலத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்த ராவணன் சீதையை கவர்ந்தான் என்ற குற்றச்சாட்டால் தான் பெற்ற கல்வி, கிடைத்த வரம், கொண்டிருந்த ஆற்றல், புகழ் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். எனினும் இப்போதும் ராவணன் நல்லவனா கெட்டவனா என்கிற கேள்விக்கு விடையில்லை. எப்பக்கம் கூறினாலும் அது ஒரு பக்கச் சார்பாகவே இருக்கும்.